டிசம்பர் மாதம் கையெழுத்து போட்டாங்க, இந்த 2 பேரும் பேசுகிறான். டிசம்பர் மாதம் கையெழுத்து போட்டவங்க இப்போ எப்படி வழக்கு பதிவு பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க? ஏன் இவ்வளோ லேட் ஆச்சுன்னு கேட்குறானுங்க. அதைத்தாண்டா நாங்களும் கேட்குறோம். கரூர் சம்பவத்தில் ஏன் இவர் 7 மணி நேரம் லேட்டாக வந்தார் சொன்னால் அதுக்கு பதில் இருக்கா உங்கள்கிட்ட? எவ்வளோ போகிற போக்கில் எவ்வளோ அழகாக நாக்கை இப்படிலாம் வளைக்கக்கூடாதுடா. இப்படியா வளைப்பீங்க? என்னென்ன அதிலே போடுறாரு ஒருத்தர், நல்ல அருமையான தம்பி ஒருத்தர் யாரோ கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. எப்படிலாம் பேசுகிறான் பாருங்க அப்படின்னு. நீ எப்படி டைவர்ஸ் பண்ண தெரியாதுடா? ஏஆர் ரஹ்மான் தங்கச்சி நீ எப்படி டைவர்ஸ் பண்ண தெரியாது? பணம் அலைஞ்சு தானே பண்ண. அந்த கதை ஊருக்கே தெரியும். த்ரிஷாவோட பார்த்தீங்கன்னா குடும்பம் நடத்துகிறான்றதை ஊர் முழுக்க எல்லாம் பேசியாச்சு, எல்லாரும் பேசு. நீங்கள் பேசுகிறீங்களா? அதை காரணம் நீங்கள் தாண்டா அதுக்கு மாமா வேலை பார்த்தது ஊருக்கே தெரியும். ஒரு பொண்ணு சொல்கிறா கேளுங்க. ஒரு பொண்ணு என்ன சொல்கிறா? நாங்கள் பொண்டாட்டியாக இருப்போன்றா. இது இன்னைக்கு தரா உங்கள் காதுக்கு? நான் கேட்குறேன். 1000 தங்கச்சி இருக்கிறோம், 1000 அக்கா இருக்கிறோம், பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறோமே, எங்க தளபதிக்கு நாங்க நிப்போம். ஆடுகளம் சினிமா நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். ஒரு முழுக்க விஜய், சங்கீதா, கூடவே த்ரிஷா, இன்னும் சில நடிகைகள் இவங்களை குறித்து தான் பேச்சாக இருக்குது. விஜய் ஏதாவது பேசியிருக்காரா இது வரைக்கும்? பேசவே இல்லை. வழக்கம் போல் ஊர் முழுக்க பேசுகிறாங்க, நாடு முழுக்க பேசுகிறாங்க. ஆனால் விஜய் பேச மாட்டார். திடீர்னு வருவார், மேடையில் வருவார், என்ன அசிங்கமாக பேசுகிறாங்க அப்படின்னு ஒரு ஆக்டிங் கொடுத்துட்டு கண் கலங்கிட்டு போயிடுவார். இப்படி தான் கடந்த காலத்தில் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இப்போது உச்சபட்சமாக விவாகரத்து வழக்குன்ற நிலையில் நிற்கிது. கடந்த காலத்திலே சில ஃபேக் நியூஸ்லாம் இது சம்மந்தமாக வரும். அப்படி தான் இது ஃபேக்காக இருக்கும்னு நம்மளும் நினச்சோம். ஆனால் இது ஃபேக் இல்லை. இது ஓரளவுக்கு இந்த மாதிரியான சில விஷயங்கள் நடக்குன்றது எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் முன்னாடியே எனக்கு தெரியும். எப்போ தெரியுன்றது கூட நான் சொல்கிறேன். கடந்த ஜூன் மாதத்திலே எனக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்றத ஒரே ஒரு சம்பவத்தின் அடிப்படையில் நான் சொன்னேன். பல செய்திகள் த்ரிஷா குறித்து வருது. இந்த லியோ படத்தில் இந்த லிப்லாக் காட்சி வந்த பிறகு பரவலாக பேசப்படுது. அவங்க குடும்பத்துக்குள்ளே சில சச்சரவுகள் ஏற்பட்டு அவங்க விலகிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி முற்றிலுமாக வெடித்து வெளியே இன்றைக்கி விவாகரத்து வழக்கு நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கு. இப்போ இதில் என்னென்னா, இந்த வலைபேச்சில் இருக்கிற இந்த 3 குரங்குகள் உங்களுக்கு நல்லா தெரியும். பீலா பிஸ்மி, அந்தப்புறம் அப்புறம் இந்த இன்னொருத்த அந்த பக்கத்தில் இருக்கலாம் சக்திவேல் இருக்காங்க. இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, இந்த வலைபேச்சில் சினிமாக்காரங்க பேசிட்டு இப்போ தனித்தனியான வீடியோ போடுவானுங்க இல்லையா, அந்தப்புறம் அந்த பீலா பிஸ்மியும். அவனுங்க என்ன செய்கிறானுங்கன்னா, இந்த விஷயத்தில் மிகப்பெரிய அளவில் விஜய்க்கு ஒரு அரசியல் ரீதியாக சரிவு ஏற்படுது. அதாண்டி சினிமாவுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கல்ட்டு அந்த பிம்பம் உடையுது, பிரேக் ஆகுது. அப்போ என்ன செய்யலாம்? முட்டு கொடுக்கணும். சரி, இது நேற்று இரவே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் இன்ஸ்டா பிரபலங்கள் எல்லாரையுமே ஏன்னா நமக்கு சில தகவல்கள் இன்ஸ்டாவில் இருக்கிற நபர்களே நமக்கு கொஞ்சம் நெருக்கமானவங்கள்லாம் சொல்லும்போது எல்லாரையும் ஃபோன் போட்டு அப்ரோச் பண்ணுறானுங்க. ஐடிவிக்கு ஃபுல்லாக இறங்கியிருக்கு, முழுக்க பொண்டாட்டின்னு கூட பார்க்காதீங்க, இறங்கி அடிங்கன்னு சொல்லி விஜயே சொன்னதாக ஒரு தகவல் இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் பார்க்காதீங்க, ஐடிவிங்க இறக்கி விடுங்க அப்படின்னு சொன்ன மாதிரியும். அதுக்கப்புறம் ஆதவர்ஜுனா போய் ஐடிவிங்க இறக்கி மெனக்கட்டு இரவு பகலாக அந்த டீமே வேலை ஒட்டுமொத்தமாக ஜெகதீஷ், புஷியானந்த்லேருந்து எல்லா நபர்களும், ஆதவர்ஜுனா எல்லா நபர்களும் இறங்கி ஐடிவிங்க ஆட்களை அப்ரோச் பண்ணி, பல ஐடிவிங்கிலேருந்து அப்ரோச் பண்ணி, இன்னும் சொல்லப்போனால் இன்ஸ்டா பிரபலமானவர்கள் எல்லாரையும் பார்த்திங்கன்னா பெரிய தொகை கொடுத்து வாங்கி இறங்கி பேச வைக்கிறாங்க. அசிங்கமாக மனைவி என்றும் கூட பாராமல் அசிங்கமாக போடுறாங்க, பேசிகிட்ருக்குறாங்க. இதை ஒரு பக்கம் பார்த்துட்ருக்கோம். கமெண்ட்லலாம் அவங்களே ஆளுங்க செட் பண்ணி வெவ்வேறு ஐடியிலேருந்து ஆதரவாக இருக்கிற மாதிரி விஜய்க்கு மக்கள் ஆதரவே இருக்குன்ற மாதிரி பேசுகிறாங்க. இதில் என்னென்னா, இந்த வலைபேச்சு ஏற்கனவே கோல்டு காயின் வாங்கின்னு பேசக்கூடிய பசங்க தான் அவனுக்கு 3 பேருமே. இவனுங்களை என்ன பண்ணுறானுங்கன்னா ஒரு பெரிய தொகையை கொடுத்து பேசி ஆல்ரெடி இவங்க தொகையை ரெகுலராக வாங்குறது. இப்போ நீங்கள் இது விட்டுறாதீங்கன்னு சொல்லி முட்டை கொடுத்தோடனே யாரும் பேசாத சில விஷயங்கள்லாம் இவங்க பேசுகிறானுங்க. இதுதான் முக்கியம். இப்போ நானே சொல்கிறேன், ஒரு சம்பவத்தை மேற்கோள் காட்டி இவனுங்க
ஒரு துக்க நிகழ்வுக்கு போன விஷயத்தை வந்து சங்கீதா அவர்கள் போன விஷயத்தை மேற்கோள் காட்டி இதுக்கு பின்னாடி திமுக இருக்குது அப்படின்ற ஒரு பிம்பத்தை கட்டுறானுங்க. ஆனால் உண்மை என்னன்றதை நான் உங்களுக்கு தெளிவாகவே நான் சொல்கிறேன். ஜான் ஆரோக்கியசாமி என்கிட்ட சொன்ன விஷயம் என்ன சொன்னார்னா, சார் இவங்க வந்து முரசொலி செல்வம் அவர்கள் இறந்துட்டாங்க, அந்த துக்க நிகழ்வுக்கு இந்த அம்மா வந்து போகிறாங்களே, அப்போ விஜய் வந்து போகலையா அப்படின்னு நான் கேட்டேன். நான் இப்போ எப்போவுமே இது போன்ற கேள்விகள் கேட்கறதுக்கு காரணம் கேட்டால், திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து கொல்லப்பட்ட போது கூட அந்த துக்க நிகழ்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து யாரும் போகலையா, விஜய் போகலையா அப்படின்னு கேட்டிருங்க. இல்லை சார் வந்து அவர் போகலை, வேறு யாராவது அனுப்புவாங்களான்னு எனக்கு தெரியல, இனிமேல் தான் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து மழுப்பலாக சொல்லிவிட்டார். அது ஒரு பக்கம் போயிடுச்சு. அதாண்டி சில ஒரு வார்த்தை சொன்னார், அது நான் இப்போ சொல்ல விரும்பலை, அது போயிடுச்சு. இப்படி எந்த ஒரு துக்க நிகழ்வு வந்தாலும் நான் கேட்டிருக்கிறேன், யார் சார் போகிறாங்கன்றத ஒரு செய்தியாளர்ன்ற அடிப்படையில் நான் வந்து கேதர் பண்ணுறதுக்காக நான் கேட்டிருக்கிறேன். அப்போ நான் வந்து கேட்குறவர்கிட்ட வந்து, சார் என்ன சார் வந்து இந்த துக்க நிகழ்வு வந்து கலைஞர் குடும்பத்தில் நடந்திருக்கு, விஜய் போகிறாரா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்லை சார் விஜய் போகல, அவங்க அப்பா வந்து போகிற மாதிரி ஒரு தகவல் வந்து கேள்விப்பட்டேன், அதோட கேள்விப்பட்டேன்னு தான் சொன்னார். அப்போ தாண்டி இப்போது இவங்க சங்கீதா வந்து வந்திருக்காங்கன்னு கேட்டதுக்கு, அவங்க தனிப்பட்ட முறையில் அவங்க வந்திருக்காங்க சார். அதுக்கு காரணம் என்னென்னா, முரசொலி செல்வம் செல்வி அவங்களுடைய பேத்தி வந்து லண்டனில் படிக்கிறாங்க, அங்கே வந்து நம்ம சாருடைய மகளும் வந்து அங்கே படிக்கிறாங்க, அவங்க 2 பேரும் கிளாஸ்மேட்டு. அந்த அடிப்படையில் வந்து இவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. அதனால் வந்து குழந்தைங்க எல்லாம் அங்கே எக்ஸாமில் இருக்கிறதுனால இவங்க வந்து அம்மாவை போயிட்டு வர சொல்லியிருக்கிறாங்க, அதனால் அவங்க வந்து வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தகவல் சொன்னார். இது வந்து சொன்னது வந்து ஜான் ஆரோக்கியசாமி. இதுதான் நடந்தது. இப்போ இவனுக்கு என்ன பண்ணுறானுங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த அந்தப்புறம் அந்த பீலா பிஸ்மி இவனுங்கெல்லாம் என்ன பண்ணான்னா, இப்படி திருப்பி விட்றானுங்க. ஐடிவிங்கே திருப்பி விடுதுன்னு வச்சுக்கோங்க டிஎம்கே சைடில். அதில் இவனுக்கு ஆணித்தரமாக என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, முதலமைச்சருடைய சகோதரி முரசொலி செல்வம் அவர்களின் துணைவியார் செல்வி அவர்கள் வந்து இந்த விஷயத்தில் வந்து சங்கீதாவே போய் அவங்ககிட்ட முறையிட்ட மாதிரியும் கதறி கண்ணீர் விட்ட மாதிரியும் அவங்க தான் இந்த களத்தில் இறங்கி இந்த டைவர்ஸ் வழக்கே வந்து போட சொன்னாங்கன்ற மாதிரி சில கதைகள் வந்து பேசிகிட்டு இருக்கானுங்க, தொடர்ச்சியாக அழுத்தி பதிவு பண்ணுறானுங்க. இதுக்கு வந்து காரணமே வந்து கலைஞர் மகள் தான் காரணம், முதலமைச்சருடைய சகோதரி தான் காரணம் அப்படின்ற மாதிரி கதையை வந்து எடுத்து வரானுங்க. நான் என்ன சொல்கிறேன், இவங்கெல்லாம் சின்ன குழந்தைங்களா, சங்கீதாவுக்கு ஒன்றுமே தெரியாதா? அப்படின்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பெண்ணாவது, நல்லா கவனிங்க, எந்த பெண்ணாவது இது மாதிரி விவாகரத்து வழக்கு வரும்போது சமரசம் பண்ணுவாங்களே தவிர செஞ்சிடாதீங்க. அதாவது குடும்பம், நீங்கள் இவங்க சொன்ன குடும்ப ஃப்ரெண்ட்ஷிப்பே இருக்கிறதா இருக்கட்டுமே, ஒரு மனசாட்சியோடு பேசுவோம். குடும்ப ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் கூட டைவர்ஸ் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டாங்க, டைவர்ஸ் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவாங்க. குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. எந்த பெண்ணாக இருந்தாலும் அதான் நினைப்பாங்க. கணவன் மனைவியோட பிரிஞ்சிடணும்னு நினைக்க மாட்டாங்க. அப்படி ஒரு வேளை வந்து அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்க வந்து இவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதா இருந்தாக்கா இவ்வளோ தூரம் டைவர்ஸ்க்கெல்லாம் கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்லையே. இல்லை இவனுக்கு தான் நான் கேட்குறேன், இப்போ உட்காந்து பேசுகிறாங்க, பழி போடுறாங்க, இவனை தூக்கி உட்கார வைக்கிறதுக்கு உள்ள வைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அதிகாரத்தை பயன்படுத்துகிறதா இருந்தால் தப்பு இல்லையாங்க? நியாயமாக பேசுங்கடா. இதையா இப்போ சொன்னாங்க, அதையா இப்போ சொன்னாங்க? நான் கேட்குறேன், டிசம்பர் மாதம் கையெழுத்து போட்டாங்க, இந்த 2 பேரும் பேசுகிறான், டிசம்பர் மாதம் கையெழுத்து போட்டவங்க இப்போ எப்படி வழக்கு பதிவு பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க, ஏன் இவ்வளோ லேட்டாக ஆச்சுன்னு கேட்குறானுங்க. அதைத்தாண்டா நாங்களும் கேட்குறோம். கரூர் சம்பவத்தில் ஏன் இவர் 7 மணி நேரம் லேட்டாக வந்தார்னு சொன்னால் அதுக்கு பதில் இருக்கா உங்கள்கிட்ட? ஏன்டா 7 மணி நேரம் அவன் லேட்டாக வந்தான், 7 மணி நேரத்தில் அங்கே கூட்டம் அவ்வளோ கூட்டம் நிரம்பினால தானே இவ்வளோ சர்ச்சைகள் இவ்வளோ பிரச்சனைகள் ஆச்சுன்னு சொன்னால் அதுக்கு பதில் கொடுக்க இருந்தது அவங்கக்கிட்ட? அதுக்கு என்னென்ன காரணம் சொன்னீங்க? ஒரு வழக்கு நம்பர் ஆகிறதுக்கும் நீதிமன்றத்துக்கு வர்றதுக்கும் எவ்வளோ வேலைகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தாக்கல் பண்ணாலும் அடுத்த நாள் வந்துடும் கிடையாது. எத்தனை நாள் ஆகும் தெரியுமா? பேசுகிறானுங்க இஷ்டத்துக்கு ஓவராக வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாய் இருக்குன்றதுக்கு பேசுகிறீங்களாடா. ஓரளவுக்காவது ஒன்று யார் வந்து எந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூட வந்து ஒரு விவாகரத்து வந்து தன் தோழி வந்து இல்லை குடும்ப நண்பர் வந்து நம்ம குடும்பத்துக்கு வேண்டப்பட்ட பெண் வந்து பார்த்தீங்கன்னா விவாகரத்து பண்ணுன்னு சொல்லுவாங்களா யாராச்சும்? போகிற போக்கில் முட்டு கொடுக்க வேண்டிய, நீங்கள் முட்டு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, ஆனால் முட்டு கொடுக்கும்போது ஜாக்கிரதை எச்சரிக்கையாக கொடுங்க. இதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம், இன்னொருத்தருடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம். உங்களுடைய பவுஸ் என்னன்றது நீங்கள் கமெண்ட்டை படித்தாலே தெரியும். அவன் காரி துப்புறான். உங்களுடைய பதிவிலே பாருங்கள், அப்படியே என்னுடைய பதிவெல்லாம் வந்து பாருங்கள், கமெண்ட்டை வந்து பாருங்கள், எப்படி கமெண்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள்.
உங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனாக கூட மதிக்கலை சில பேர். அந்த கமெண்ட்டில் பாருங்கள், தெரியும். தப்பு இல்லையா இதெல்லாம்? தமிழக மக்களே ஆதரவாக இருக்குன்றான் இன்னொருத்தன், அவன் ஒருத்தன். சரி, அதெல்லாம் அரசியலுக்காக சொல்ல வேண்டியதுதான். யாருக்கு தமிழக மக்கள் ஆதரவுக்கு என்ன இருக்குன்னு தெரிய போகுது. நான் சொல்வது ஒன்றே ஒன்று தான். ஒரு குறிப்பிட்ட ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய பெண்மணியை வந்து நீங்கள் வந்து இந்த விஷயத்தில் வந்து இழுத்து விட்டு இவங்க தான் காரணம்னு சொன்னீங்களே, அப்படியே கூட இருக்கட்டுமே. ஒரு தோழி என்ற அடிப்படையிலையோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கிற ஒரு மூத்தவங்கன்ற அடிப்படையிலையோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அடிப்படையிலையோ வந்து சங்கீதாவே வந்து செல்வி அவர்கள்கிட்ட அழுததாக கூட இருக்கட்டுமே. ஆனால் அவங்க டைவர்ஸ் பண்ண சொல்லுவாங்களா? அவங்க தான் தூண்டி விட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? அவங்க தான் பின்னணியில் இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா? இப்படி சொல்லி நீங்கள் வந்து உங்களை சமாதானம் பண்ணிக்கிறீங்க. சமாதானம் இல்லை, அவனுக்கு முட்டு கொடுக்குறீங்க. இன்னும் சொல்ல போனால் பட்டவர்த்தனமாக தெரியுது. நீங்கள் தானடா சொன்னீங்க த்ரீஷாவுக்கு வீடு வாங்கி கொடுத்தது யாருன்னு நீங்கள் தான்டா சொன்னீங்க. அப்புறம் நீங்களே தான்டா பணத்தை வாங்கிட்டு மாற்றி பேசுனீங்க. மாமா வேலை பார்த்ததே நீங்கள் தானடான்னு சொல்லிட்டு நான் சொல்லலை. உங்கள் கமெண்ட் எடுத்து பாருங்கடா. உங்களுடைய வீடியோவில் போடுற கமெண்ட் எடுத்து பாருங்கள். எத்தனை பேர் என்ன வார்த்தை போடுறாங்க? மாமா வேலை பார்த்தா நீ தானடான்னு சொல்கிறாங்க. அந்த பேர் எப்படி வந்தது? நீங்களே சொல்கிறீங்க. இன்றைக்கி ஜெகதீஷ்ன்றவன் தான் மாமா வேலை பார்த்தவன்றது தெரியுது. ஏன்டா இப்படி அநியாயத்துக்கு துணை போகிறீங்க? ஒரு பிள்ளைய வந்து வீட்டை விட்டு துரத்திட்டான். பொண்டாட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன் கொடுக்கவே இல்லை. அது வந்து பணம் கொடுக்கல, சாப்பிட பணம் கொடுக்கல, ஸ்கூல் ஃபீஸ் கட்டலை, காலேஜ் ஃபீஸ் கட்டலை. அவங்க வந்து போய் வந்து முறையிடுறாங்க. இதெல்லாம் படிச்சுட்டு கூட எப்படி அப்பங்காரனை வீட்டிலே சேர்க்கல நீங்களே சொல்லியிருக்கீங்க. எவ்வளவோ சொல்லிட்டு ஆனால் அவனை நியாயப்படுத்துறீங்க பாருங்கள். எவ்வளோ போகிற போக்கில் எவ்வளோ அழகாக நாக்கை இப்படிலாம் வளைக்கக்கூடாதுடா. இப்படியா வளைப்பீங்க? என்னென்ன அதிலே போடுறாரு ஒருத்தர். நல்ல அருமையான தம்பி ஒருத்தர் யாரோ கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. எப்படிலாம் பேசுகிறான் பாருங்க அப்படின்னு. இப்படி கூட நான் கேவலப்படுத்தி பேசுறது? எனக்கெல்லாம் போய் எந்த மேட்ரு பேசினாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மனசாட்சிக்கு உட்படுத்தி பேசுகிறேன். நான் நிம்மதியாக தூங்குறேன். இன்றைக்கி நல்ல விஷயம்லாம் பேசியிருக்கிறோம், நியாயமான விஷயம்லாம் பேசியிருக்கிறோம். ஒருபோதும் மனசாட்சிக்கு விரோதமாக நம்ம வந்து பேசலை. அந்த நிம்மதி ஆன பிறகு தான் நான் தூங்குறேன்னு. நீங்கள்லாம் எப்படா உங்களெல்லாம் வீட்டில் எப்படா வச்சுருக்குறாங்க? வீட்டில் இருக்க பொம்பளைங்கிட்ட நீங்கள் பொம்பளைங்க பார்க்குறாங்கடா. வீட்டில் இருக்க பொம்பளைங்க நீங்கள் போடுற வீடியோ பார்க்குறாங்கடா. முதல்ல இவ்வளோ கேவலமாக முட்டு கொடுப்பீங்க. உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணுங்க இல்லையாடா? நாளைக்கு உங்கள் வீட்டில் மகள் இல்லையா? நாளைக்கு அதுங்களுக்கு ஒரு கல்யாண காட்சி, அந்த பாவத்தை ஏன்டா சுமக்கிறீங்க? அநியாயமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விவாகரத்துக்கு காரணமே இந்த பெண் தான் காரணம், அதுவும் முதலமைச்சருடைய அக்கா தான் காரணன்றீங்க. போகிற போக்கில் எவ்வளோ நியாயமாக நீங்கள் வந்து விஷத்தை தூவுறீங்க தெரியுமா? இதோட ஒரு வேலை. இத்தனைக்கும் அவங்க கணவர் இழந்த ஒரு நிகழ்வு. நியாயமா? இன்னும் அந்த துக்கத்தில் தான் அவங்க இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாது. இன்றைக்கி அவங்க இருக்கிற நிலைமை என்ன? எப்படி எவ்வளோ வசதி இருந்தாலும் கணவர் இப்போதைக்கு இல்லை. அவங்களுக்கு வயது மூப்பில் கணவரை இழந்துட்டு இருக்கிற வந்து ஒரு பெண்மணியை போய் முதலமைச்சருடைய அக்கா இவங்க தான் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, பின்னாடி இருந்து தூண்டி விடுறாங்க. என்னென்ன டைட்டில் வைக்கிறீங்க நீங்கள்? எவ்வளோ நியாயமாக வந்து, ஏன்னா டைரெக்டாக முதலமைச்சரை சொல்ல முடியாது. அப்போ முதலமைச்சர் குடும்பத்தில் இவங்க தான். மீண்டும் பதிவு பண்ணுறேன், மனசாட்சியோடு பேசுங்க. இதெல்லாம் நியாயமா? எவ்வளோ விஷயம் நடந்துட்டுருக்குறா. ஒரு பொண்ணு சொல்கிறா கேளுங்க. ஒரு பொண்ணு என்ன சொல்கிறா? நாங்கள் பொண்டாட்டியாக இருப்போன்றா. இது இன்னைக்கு தரா உங்கள் காதுக்கு? நான் கேட்குறேன், சொல்லாமா அந்த வார்த்தையை? இந்நேரம் அந்த ஊடகத்தில் அந்த செய்தி அந்த பொண்ணு அப்படி பேசுகிற உடனே என்ன பண்ணிடணும்? இந்த மாதிரி கண்ணிய குறைவாக பேசாதீங்கன்னு ஒரு தகவல் இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்காடா? பேசுகிறீங்க நீங்கள்? இவ்வளோ மானங்கட்டடா இருப்பீங்க. உங்களை பற்றி எவ்வளோ கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இப்போ தானே தெரியுது நீங்கள் இவ்வளோ கேவலமான பிறகு ஈனப்பிறவின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அது முதல் தடவை இப்போ தான் பார்க்குறேன். உங்கள் ரெண்டு பேரையும் முட்டை கொடுக்குறதுலாம் கொடுக்கலாம், ஆனால் இப்படி ஒரு முட்டை கொடுக்கலாமா? நல்லா தெரியுது அவன் குடும்பத்தை கவனிக்கலன்னு தெரியுது. இதில் வேறு 2017 பிரிஞ்சிருக்கிறாங்கன்றான் அப்பீல் ஆஃபீஸ்மே. உனக்கு எப்படா தெரியும்? 2017 பிரிஞ்சா உனக்கு எப்படி தெரியும்? 21 தான் அவங்களுக்குள்ள மனக்கசப்பு ஏற்படுது. மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஒரு சச்சரவு ஏற்படுது. இதெல்லாம் சராசரியாக எல்லா குடும்பத்திலும் நடக்கிறது தான். அப்புறம் மெல்ல மெல்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ விஜயை டைவர்ஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணாருன்றீங்க. வெக்கமாக இல்லாத சொல்கிறதுக்கு. எப்படா டைவர்ஸ் பண்ணுறது? 50 வயசுலடா? நீ எப்படி டைவர்ஸ் பண்ணன்னு தெரியாதுடா? ஏஆர் ரஹ்மான் தங்கச்சி நீ எப்படி டைவர்ஸ் பண்ண தெரியாது? பணம் அலைஞ்சு தானே பண்ண. அந்த கதை ஊருக்கே தெரியும். நீ இன்னொரு டைவர்ஸை பற்றி பேச தகுதி இருக்கா உனக்கு? நான் கேட்குறேன்.
நீயே டைவர்ஸ் பண்ண நாய் தான்டா நீயே வந்து பணம்னு அலைஞ்சினால்தான் உன்னை வந்து பார்த்தீங்கன்னா வந்து உன்னை வந்து விளக்கணும்னு முடிவு எடுத்தாங்க அவங்க. பொண்டாட்டி வச்சு வாழ தெரியாது வந்தாடா நீயே வந்து தான் நீ ஃபாலோ பண்ணுறவன் எப்படி இருப்பான் பின்ன? இல்லை உன்னை ஃபாலோ பண்ணுறான் அவன் எப்படி இருப்பான்? அவனை ஃபாலோ பண்ண நீ எப்படா இருப்ப? மனசாட்சி வேணா உங்களுக்கு? எந்த விஷயத்துக்கு எப்படி பேசணும்னு தெரிஞ்சுக்கடா முதல்ல. எந்த விஷயத்துக்கு நம்ம பேசுகிறோம், எதுக்கு நம்ம துணை போகிறோம்? கெட்டதுக்கு துணை போகாதீங்க, பாவத்தை சுமக்காதீங்க. நான் சொல்கிறேன், பாவத்தை சுமக்காதீங்க. பாவத்தை சுமந்தா ரொம்ப கஷ்டப்படுவீங்க ஃப்யூச்சரில். இதெல்லாம் வந்து ஒருத்தருடைய வாழ்க்கை சம்பந்தமானது. ஏதோ சினிமாவில் இதை அதை பேசுகிறீங்கன்னா அது போயிடும். ஆனால் இதெல்லாம் இன்னொருத்தருடைய கண்ணீர் சம்மந்தப்பட்ட விஷயம். அந்த நனுக்கும் சொல்கிறேன், பீலா பிஸ்மியும் சொல்கிறேன். நீங்கள்லாம் தெய்வத்தை கும்பிட்ற, நான்லாம் தெய்வம் கும்பிட்றதுலடா, மனசாட்சி தானே எனக்கு கோர்ட்டு தெய்வம் எல்லாமே. ஆனால் நீங்கள் வந்து இப்படி பேசுறது, நாளைக்கு நீங்கள் உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்க்கை இருக்குது, உங்களுடைய பிள்ளைங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது. பாவத்தை சுமக்காதீங்க. இது ஒருத்தர் கண்ணீர் கிடையாது, இது கிட்டத்தட்ட 5 பேர் கண்ணீர். அம்மா கண்ணீர், அப்பா கண்ணீர், பிள்ளைகள் கண்ணீர், மனைவி கண்ணீர், 5 பேர் கண்ணீர். இது போகிற போக்கில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் இழுக்கிறீங்க. இப்போ தேவையில்லாமல் அவங்க வயது மூப்பில் இருக்கிறாங்க, 1000 உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரீட்மெண்ட்டு, வயசாச்சுனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். கணவனை இழந்துட்டு அவங்க வந்து ஒரு பக்கத்தில் இருந்தாக்கா அவங்கள கொண்டு வந்து இதில் கோர்த்து விட்றீங்க. இதில் என்ன விருப்பம் இருக்க போகுது அவங்களுக்கு டைவர்ஸ் பண்ணுறதுல? அவங்க வந்து சங்கீதாக்கு அப்படியே சப்போர்ட் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா சேர்த்து வைக்கிறதா சப்போர்ட்டாக இருப்பாங்க, பிரித்து வைக்கிறது சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஒரு பேசி ஒரு உறவை கெடுக்கக்கூடாது. இப்போ உங்களுக்கு என்ன அரசியல் ரீதியாக முட்டு கொடுக்கணும், போங்க போய் முட்டுக்கு அரசியல் ரீதியாக பேசுங்க. அவரை ஒழிச்சு கட்ட ட்ரை பண்ணுறாங்க, எல்லாரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் உங்ககிட்ட ஒரு பதில் இருக்கடா? த்ரிஷாவோட அவன் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பம் நடத்துகிறான்றத ஊர் முழுக்க எல்லாம் பேசியாச்சு, எல்லாரும் நீங்கள் பேசுகிறீங்களா? அதை காரணம் நீங்கள் தாண்டா அதுக்கு மாமா வேலை பார்த்தது ஊருக்கே தெரியும். நீங்கள் 3 பேர், அதுவும் பர்டிகுலராக வந்து பீலா பிஸ்மியும் அந்த 2 பேரும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி பண்ண மாமா வேலை தானே இது, தெரியாதா? அது அப்படியே யோக்கியன் மாதிரி பேசுகிறீங்க. உங்களை பற்றியே எல்லாருக்கும் தெரியுடா, கமெண்ட்டை படிக்கடா முதல்ல. காரி துப்புறாங்க, மீடியாவில் கூப்பிட்டாலும் வந்து பேசுறீங்களாடா, வியூஸ் வருதுன்னா பேசுறீங்களா? மனசாட்சி வேண்டாம்? ஒரு பெண் குழந்தையோட வாழ்க்கை இல்லைடா. பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து புருஷனா இல்லை, பெத்த தாய் தகப்பனுக்கு பிள்ளையா இல்லை. ஏதோ புருஷ லட்சணம் என்னடா நினச்சிட்டீங்க? கட்டுக்கட்டாக பணம் கொடுத்தா மட்டும் போதுமாடா? அதுவும் கொடுக்கலன்னு தானே இங்கே தகராறு. அதையாவது செஞ்சுருக்கணும்ல. பிள்ளைகளை பசியில் விடுறான், நடுரோட்டில் நிறுத்துறான் பொண்டாட்டியை, அவனுக்கு போய் வக்காலத்து வாங்குறீங்க. அறிவட்டவனுக்கு பாவத்தை சுமக்காதீங்க, அவ்வளோதான் நான் சொல்வேன். நேயருக்கு நன்றி, வணக்கம்.